பெரிய அளவில் வாக்குப்பதிவு உயர்ந்திருக்கிறதா நான் எண்ணலை. 2.3% தான் 2021 தேர்தலுக்கு விட இந்த முறை அதிகமாக நிகர அளவில் உயர்ந்திருக்கிறதா நமக்கு தகவல்கள் வருது. அதாவது என்னன்னா, போன முறை 21 தேர்தலில் நீங்கள் 73.63% வாக்குப்பதிவு நடந்துச்சு. இப்போ இந்த தீவிர சீர்திருத்த நடக்கலைன்னு வச்சுக்குவோம். இந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 75.97% தான். 75.97% என்பது உங்களுக்கு 2011 நடந்த ஏறக்குறைய 78%க்கும் குறைவானது. இந்த முறை கூடுதலாக வாக்களித்தவர்கள் ஒரு 24 லட்சம் பேர். 2021 கூடுதலாக வாக்களித்தவர்கள் 37 லட்சம் பேர். அதற்கு முன்பு சில தேர்தல்களில் 66 லட்சம் பேர்லாம் கூட வாக்களிச்சிருக்காங்க. 2016 தேர்தலில் நீங்கள் சொன்ன மாதிரி 4 முனை போட்டி இருந்தது. அப்போது இந்த 4 முனை போட்டி குறிப்பாக எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சதுனால அது திரும்பவும் அதிமுக வந்தது. அதோடு ஒப்பிட்டு இப்போ திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் இந்த மாதிரி 4 முனை போட்டியில் சீமான் ஜெய் அதிமுக கூட்டணி பிரிகிறதுனால அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை சொல்லப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவர் ஒரு சக்தியாக இருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் ஒரு மக்களுடைய ஆதரவை பெருமளவில் பெற்ற ஒரு அரசியல்வாதியாக திகழ்வார் அப்படின்றதுல எனக்கு அவ்வளவா சந்தேகம் இல்லை. அப்படி அவர் இருக்கும் பட்சத்தில் இந்த 5 ஆண்டுகள், வருகின்ற அந்த 5 ஆண்டுகள், அடுத்த பொது தேர்தல் வரை அவர் தன்னை மேலும் வளர்த்து கொள்வதற்கும் இன்னும் அவரிடம் இருக்கக்கூடிய சில தகுதிகளை மேம்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் தடவை சார். தமிழ்நாடு தேர்தலில் இந்த வாக்குப்பதிவு அதிகரிச்சிருக்கிறது ஒரு பேசுபொருள் ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட 85.1% வாக்குப்பதிவு பதிவாயிருக்கு. சுதந்திரத்திற்கு பிறகு இதுதான் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று விஜய் ஒரு காரணம் அப்படியா சொல்லப்படுது. இன்னொன்று எஸ்ஐஆரில் குறிப்பாக இறந்தவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளியூர்களில் இருந்தவங்க, இந்த மாதிரி வாக்குப்பதிவு பண்ண வர முடியாத நிறைய பேர் நீக்கப்பட்டதும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெரிய அளவில் வாக்குப்பதிவு உயர்ந்திருக்கிறதா நான் எண்ணலை. இன்னும் சொல்ல போனால் இது நீங்கள் நிகர வாக்குப்பதிவு இதற்கு முன்பாக நடந்தது, இப்போ நடக்கிறது, இந்த சிறப்பு தீவிர மறு ஆய்வு வாக்காளர் பட்டியல் நடக்கலைன்னா என்ன நடந்திருக்கும், அப்போது எவ்வளவு இந்த வாக்குப்பதிவு இவ்வளவு உயர்வாக நமக்கு தெரியுமா அப்படின்லாம் பார்த்தா நமக்கு கிடைக்கக்கூடிய எண்கள் கொஞ்சம் நம்மளை ஒரு மயக்கமான ஒரு நிலைக்கு கொண்டு போகுது. ஒரு உறுதியாக சொல்ல முடியாத நிலை. அதாவது 2.3% தான் 2021 தேர்தலுக்கு விட இந்த முறை அதிகமாக நிகர அளவில் உயர்ந்திருக்கிறதா நமக்கு தகவல்கள் வருது. அதாவது என்னென்னா, போன முறை 21 தேர்தலில் நீங்கள் 73.63% வாக்குப்பதிவு நடந்துச்சு. இப்போது இந்த தீவிர சீர்திருத்த நடக்கலைன்னு வச்சுக்குவோம். இந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 75.97% தான். இதில் பல பேரை நீங்கள் கழிச்சிட்டதுனால, 68 லட்சம் பேர் நீங்கள் எடுத்துட்டதுனால இது அதிகமாக தெரியுது. ஏன்னா முன்னாடி ஒரு பெரிய அறையாக இருந்துச்சு. அங்கே நீங்கள் போட்ட நாற்காலிகள்லாம் அந்த இடத்த முழுமையாக நிரப்பினா மாதிரி தெரியல. அந்த அறையை நீங்கள் சுருக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் அதே அளவு தான் நாற்காலிகள் போட்டிருக்கீங்க. அதை விட ஒரு சின்ன அளவுக்கு கொஞ்சோண்டு ஒரு நாற்காலி போட்டிருக்கீங்க. ஆனால் அது அந்த இடத்தையே நிரப்பிட்டா மாதிரியும், இதற்கு முன்பாக அந்த இடத்தை ஆக்கிரமிக்காத அளவுக்கு அந்த இடம் நிறைஞ்சிருக்கா மாதிரியும் உங்களுக்கு தோணுது. அப்படித்தான் இந்த புள்ளி விவர தகவல்கள் எனக்கு கூர்ந்து கவனிக்கும் பொழுது தெரியுது. அதனால் இது பெரிய அளவில் உயர்ந்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. 75.97% என்பது உங்களுக்கு 2011 நடந்த ஏறக்குறைய 78%க்கும் குறைவானது தான். அதனால் அப்படித்தான் பார்க்கணும். இதில் இந்த முறை கூடுதலாக வாக்களித்தவர்கள் ஒரு 24 லட்சம் பேர். 2021 கூடுதலாக வாக்களித்தவர்கள் 37 லட்சம் பேர். அதற்கு முன்பு சில தேர்தல்களில் 66 லட்சம் பேர்லாம் கூட வாக்களிச்சிருக்காங்க. இந்த 24 லட்சம் பேரில் 14 லட்சம் வாக்காளர்கள் முதன்முறையாக வாக்களிப்பவர்கள், அதாவது கூடுதலாக சேர்க்கப்பட்டவர்கள். அதனால் இந்த காரணங்களால் நமக்கு ஒரு மயக்கம்
இந்த புள்ளி விவர கணக்குகள் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகின்றனவோ அப்படின்னு நீங்களும் நானும் நினைச்சா கூட, அப்படி கூர்ந்து பார்க்கும் பொழுது, இதை அலசி ஆய்ந்து பார்க்கும் பொழுது அப்படி இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க நிறைய வாக்குப்பதிவு வந்து ஒரு பெரிய தேர்தலை புரட்டி போடக்கூடிய ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான வழியெல்லாம் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் நான் நினைக்கல. ஏன்னா 1977 தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எம்ஜிஆர் முதன்முறையாக ஆட்சிக்கு வர தேர்தல், அந்த தேர்தலில் வாக்குப்பதிவு வந்து 61.5% தான். ரொம்ப குறைவு. அதை விட குறைவு 2001 ஜெயலலிதா மீண்டும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து ஆட்சியை பிடிக்கிற ஒரு தன்மை. 96 அவ்வளவு அதல பாதாளத்திற்கு போய்விட்ட அந்த அம்மையார் 2001 மீண்டும் எழுந்து வருகிறார்கள். அதில் எவ்வளவு வாக்குப்பதிவுன்னு பார்த்தீங்கன்னா 59% தான். அப்போது இந்த 75.97% நிகர பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? நீங்கள் சொல்கிற 85% எங்கே இருக்குது பாருங்கள். நம்ம நீங்கள் சொன்னீங்க சார், அந்த 77 எம்ஜிஆர் முதல்ல தேர்தலை பற்றி கூட சொன்னீங்க. வந்து இப்போ நடிகர் விஜய் வந்து எம்ஜிஆர் ஒரு முன்னுதாரணமாக சொல்கிறதன் அடிப்படையில் கேட்குற வந்து இப்போ 77 தேர்தலோட ஒப்பிட்டு விஜயோட ஃபேக்டரை பார்க்க முடியுமா? இல்லை, இந்த தேர்தல் அதோட சில ஒற்றுமைகள் இருக்குது, சில ஒற்றுமைகள் இல்லை. முதல்ல வந்து 2 பேரும் பெரிய மக்களிடத்தில் மிகப்பெரிய வசீகரத்தை பெற்ற நடிகர்கள். எம்ஜிஆர் ரொம்ப நாள் பொது வாழ்க்கையில் இருந்து அவர் நடிக்க வந்தார். அவர் 77 வரும்பொழுது, அவருக்கு ஆட்சிக்கு வரும்பொழுது அவருக்கு வயது 60 ஆயிடுது. விஜயை விட கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் மூத்தவர் எம்ஜிஆர். விஜய் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சார யுக்திகள்லாம் அப்போ கிடையாது. அப்போ வந்து நீங்கள் நேராக போய் தான் பிரச்சாரத்தில் இறங்கணும், எல்லாரையும் நேராக சந்திக்கணும், துண்டு பிரசுரங்கள் தரலாம், செய்திகள் வந்து இவ்வளோ வேகமாக கடக்கப்படாது, பத்திரிகைகள் இவ்வளவு, தொலைக்காட்சிகள்லாம் இந்த அளவுக்கு பெரிய அளவில் இல்லை. ஒரே ஒரு அரசு தொலைக்காட்சி இருந்துச்சு, அதுவும் ஒரே ஒரு செய்தி மாலையில் வரும். அதில் இந்த மாதிரி தேர்தல் பிரச்சார செய்திகள்லாம் பெரிய அளவில் வராது. காலை செய்தியேடுகள், மாலை செய்தியேடுகள், இதை படித்து தான் மக்கள் வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ மதுரையில் அவர் பேசுகிறாருன்னா இப்போ வந்து ரியல் டைம்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போவே தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு ஊடகங்கள் தருகின்றன. அந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால் நிறைய உழைக்க வேண்டியிருந்தது அந்த காலத்தில் தலைவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. எம்ஜிஆர்லாம் ஒரு மாத காலம் அவர் வந்து எவ்வளவு தூங்கினார் ஒரு நாளைக்குன்னெலாம் தெரியாது. அதே மாதிரி தான் கலைஞர் கருணாநிதி, அதே மாதிரி தான் மற்றவர்களும். அதனால் இதுவும் அதுவும் ஒன்றல்ல. அப்புறம் 77 வந்து ஒரு 4 முனை போட்டி. 4 முனை போட்டின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, திமுக தனியாக நிற்குது, அண்ணா திமுகவுக்கு 2 சின்ன கட்சிகள் துணை, இடது கம்யூனிஸ்டுகளும் முஸ்லிம் லீகும் அதற்கு துணையாக இருந்தார்கள். திமுகவுக்கு கம்யூனிஸ்ட் வலதுசாரிகள் இருந்து பிரிந்து வந்த தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி, கேடிகே தங்கமணி அவருடைய தலைமையில் இருக்கிற அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களோட கூட இருக்குது. இது 2 பெரிய கட்சிகள். அதற்கு பிறகு ஜனதா கட்சி, இங்கே இருந்த பழைய ஸ்தாபன காங்கிரஸ் ஜனதா கட்சியாக உருமாறி இருந்தது. அதற்கப்புறம் அந்த பழைய காங்கிரஸ்லேருந்து முன்னாடியே காமராஜர் இருக்க காலத்திலேயே வெளியே போய் இந்திரா காங்கிரஸோடு சேர்ந்தவர்கள். அவர் மறைஞ்ச பிறகு 75 அவர் மறைஞ்சிடுறார். அவர் மறைஞ்ச பிறகு அந்த இந்திரா காங்கிரஸ் என்பது வலுப்பெறுகிறது. அவங்க 2 பேரும் ஒரு தனித்தனியாக ஒரு அணியாக நிற்கிறார்கள். அதில் காங்கிரஸ் வந்து வலதுசாரிகளோடு கூட்டு வச்சுக்கிட்டு நிற்குது. இந்த மாதிரி ஒரு 4 முனை போட்டி. அப்போது நடந்த வாக்கு பதிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்கு 30% வாக்குகள் கிடைச்சி அவர் ஆட்சியை பிடித்தார். 25% வாக்குகள் கிடைச்சி திமுகவுக்கு 48 இடங்கள் வந்துச்சு. அதற்கப்புறம் அந்த 2 கட்சிகளும் 17, 16 அந்த அளவில் தனித்தனியாக வாக்குகளை பெற்றனர். 2 இலக்கத்தில் அவர்களுடைய வாக்கு எண்ணிக்கை பலம் என்பது இருந்துச்சு. இங்கே வந்து 4வதாக இந்த விளையாட்டில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர் அல்லது அரசியல் தலைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் சீமான் எடுத்துக்கலாம். சீமான் வந்து இது வரைக்கும் ஒரு 8 புள்ளிக்கு மேலே வாங்கியிருக்காரு. இந்த தேர்தலில் அதில் அந்த பலம் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி பல பேர் கணிக்கிறார்கள். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். அவருடைய ஆதரவாளர்களில் சிலர் இடம்பெயர்ந்து விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு வருவார்கள் அப்படின்றது என்னுடைய எண்ணம். அதனால் இது வந்து 77ஓடு சில ஒற்றுமைகள் இருந்தாலும் பொதுவாக நிறைய ஒற்றுமைகள் இல்லாத ஒரு தேர்தல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் 4 முனை போட்டின்னு சொன்னீங்க சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து எம்ஜிஆர் இறந்த பிறகு 89 கூட 4 முனை போட்டி தான் வந்து அதிமுக 2ஆக பிரிஞ்சது, ஜேஜா அப்படின்னு இருந்தது. அப்புறம் காங்கிரஸ் திமுக அப்படி இருந்தது. வந்து
அது மாதிரி 2016 மக்கள் நல கூட்டணி இருந்ததுனால அதுவும் கிட்டத்தட்ட 4 முனை போட்டி தான் இருந்தது. அந்த தேர்தலோட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? ஓரளவுக்கு ஒப்பிடலாம். அந்த தேர்தலில் வந்து 2 அதிமுக அணியில் ஒரு அதிமுக அணி 2 இலக்கத்தை தொடலை. ஜெயலலிதா தலைமையிலான அணி தான் 2 இலக்க பதிவை பெற்றுச்சு. இப்படி 4ஆக பிரிஞ்சிருந்ததுனால இந்த தமிழகத்தினுடைய 72க்கு பிறகு தனிப்பெரும் கட்சியாக உருவாகியிருந்த அதிமுகவில் பிளவு ஏற்பட்டதனால் திமுக அதிமுக அளவிற்கு அந்த காலத்தில் அவ்வளவு பெரிய கட்சியாக இல்லைனாலும் அவங்க 2 பேருக்கும் ஒரு 3-4% வாக்குகள் வித்தியாசம் இருக்கும். அவர்களால் வெற்றி பெற முடிச்சது. விஜய் வந்து ஒரு ஃபேக்டர்னு சொல்லப்படுது. விஜய்க்கு ஒரு கணிசமான வாக்கு வாங்குவார், கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் 2 இலக்கத்தை தொடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ 77 எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டால் தேர்தல் முடிவு வரதுக்கு முன்னாடி என்ன விதமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது? அதாவது எம்ஜிஆருக்கு பெருமளவில் கூட்டம் கூடியது. திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதிக்கும் பெருமளவில் கூட்டம் கூடியது. ஆனால் குமுதத்தில் கருத்து கணிப்பில் என்ன போட்டாங்க, முதல்ல காங்கிரஸ் வரும், அடுத்து ஜனதா கட்சி வரும், அதற்கப்புறம் எம்ஜிஆர் வருவார், கடைசியாக திமுக வரும் அப்படின்ட்டு தலைகீழாக அவர்கள் சொன்னார்கள். அதனால் இந்த கருத்து கணிப்புகள் இதெல்லாம் ஒரு அளவுக்கு மேலே நமக்கு சரியாக துல்லியமாக நமக்கு வருங்காலத்தை சொல்லுகின்றனவா அப்படின்றது எனக்கு தெரியல. பல கருத்து கணிப்புகள் தவறாக போயிருக்கு, சில கருத்து கணிப்புகள் உண்மையாக இருக்குது. இங்கே இந்த தேர்தல் ஒரு மிக குழப்பமான ஒரு நிலை. அதில் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, இது 4 முனை தேர்தல் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் ஏறக்குறைய. அதனால் 3 முனை தேர்தல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வாங்குகிற ஒரு தொகுதியில் நீங்கள் 33% மேலே எந்த கட்சி எந்த அணி வாங்குதோ அந்த அணி வெல்வதற்கான வாய்ப்பு தான் அதிகம். அதனால் நீங்கள் ஆட்சியை பிடிக்கணும்னா 33% மேலே நீங்கள் வாங்கணும். இப்போ 4ஆவதாக ஒரு விளையாட்டு வீரர் இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் வாக்குகளை எடுத்துருவார். அதனால் 33 அப்படின்றது 32 2.5 குறையலாம், அவ்வளவுதான். எம்ஜிஆருடைய 4 முனை போட்டியில் 25% மேலே யார் வாங்கினாலும் வெல்வார்கள். அவர் 30% வாங்கினார். அதனால் அவரால் அறுதி பெரும்பான்மை பெற்று அமைச்சரவை அமைக்க முடிச்சது. எம்ஜிஆர் ஒரு தனிப்பெரும் பேராளுமை. ஆனால் விஜய்க்கு இருக்கக்கூடிய வரவேற்பும் செல்வாக்கும் அவருக்கு இருக்கிற வசீகரமும் பார்க்கும் பொழுது இன்றைக்கு கண்டெம்பரரின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல, தற்கால இந்த ஒரு 10 20 30 ஆண்டுகளில் எம்ஜிஆர் மாதிரி பேருருக்கள் எல்லாம் மறைந்த பிறகு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேருரு, அதாவது கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆர் எல்லாம் தவறின பிறகு இந்த தமிழகத்தில் கரிஸ்மேட்டிக் மிக வசீகரமான தலைவர்கள், பேருருக்கள், கொலாசஸஸ், அவர்களுடைய அத்தியாயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு என்ன மாதிரி ஆளெல்லாம் நினச்சோம். இன்றைக்கி ஒருவேளை இன்னும் முடியலை, அந்த இடத்திற்கு ஒருத்தர் உருவாகி வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை விஜயனுடைய வரவு என்னை போன்ற அரசியல் நோக்கர்களுக்கு விதைத்திருக்கிறது. அது மாதிரி இன்னொன்று நான் ஏற்கனவே கேட்டது சார், 2016 தேர்தலில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 4 முனை போட்டி இருந்தது. அப்போது இந்த 4 முனை போட்டி குறிப்பாக எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சதுனால அது திரும்பவும் அதிமுக வந்தது. அதோடு ஒப்பிட்டு இப்போ திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் இந்த மாதிரி 4 முனை போட்டியில் சீமான், ஜெய், அதிமுக கூட்டணி பிரிகிறதுனால அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை சொல்லப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திமுகவுக்கு இன்னும் ஒரு ஆங்கிலத்தில் எட்ஜுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சின்ன முன்னணி இருப்பதாகத்தான் நான் இப்போ கூட நினைக்கிறேன். ஏன்னா அதற்குரிய கட்டமைப்பு, அது ஆளும் கட்சி, அதற்குரிய தீவிரமான உயிரை கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் வேறு எந்த கட்சியிலையும் அப்படிலாம் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி, அதாவது ராஜீவ்காந்தி படுகொலை அப்போவே 22% வாக்குகளை பெற்ற கட்சி. 2016 உங்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் யாரோடவும் கூட்டணி வைக்காத சின்ன கட்சிகள் 7 கட்சிகளுக்கு, சுயேட்சைகளுக்கு, அவர்கள் சுயேட்சைகள் தான் எடுத்துக்கணும். அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க தொகுதியில் ஒரு 5000 10,000 வாக்குகள் கிடைக்கும்ன்றதை தவிர பெருசாக அவர்களை பெரிய பலம் வாய்ந்தவர்கள்லாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த 7 பேரையும் அவர்களுடைய இரட்டை இலையிலே நிற்க வச்சாங்க. 234 தொகுதியிலையும் அதிமுக தனியாக நின்றதாகத்தான் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். அந்த தேர்தலில் காங்கிரஸ் திமுக என்ற வலுவான கூட்டணியை தனியாக அவர்களால் வெல்ல முடிஞ்சது. ஏன்னா அதற்கு முன்னாடி அவங்க நடத்தின ஆட்சி 2011 2016 வரைக்கும் அவர்கள் நடத்தின ஆட்சியில் அந்த ஆட்சியினுடைய சமூக நல திட்டங்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்தது. இந்த அம்மாவே தொடரட்டும் அப்படின்ற மாதிரி அந்த 4 முனை போட்டியில் விஜயகாந்த் நிற்கலை, அவர் தனியாக நிற்கிறார், அவர் திமுகவோட சேரலை அப்படின்றது அந்த அம்மையாருக்கு தெரிந்த பிறகு அவர்கள் தனியாக, இல்லைனா அவர்கள் ஏதாவது ஒரு கூட்டணியை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, அவங்க பண்ணாங்க.
இப்போ வந்து இப்போ திமுக அரசுக்கு அதனுடைய சமூக நல திட்டங்கள் எல்லாம் பெரிய அஹ், என்ன சொல்கிறது வரமாக கூடுதல் பலமாக இருக்கும். ஆனால் இந்த ஆட்சியில் உள்ள குறைபாடுகளும் மக்களுக்கு தெரியுது. ஒரு ஒரு இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய சலிப்புன்றது இருக்குல்ல, ஆன்டி இன்கம்பன்சின்றது, அது தொடக்கத்தில் ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. அதை வந்து கடந்து போயிடும் இந்த ஆட்சி, ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி எனக்கெல்லாம் தோணுச்சு. ஆனால் இந்த பரப்புரை தொடங்கிய காலத்திலிருந்து கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறது, டைடுன்னு சொல்லுவோம் இல்லையா, வெள்ளம்ன்ட்டு, அது வந்து கொஞ்சம் அதனுடைய போக்கு மாறுவது போல் ஒரு 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 தோற்றத்தை தமிழகம் முழுக்க நம்ம பார்க்க முடிஞ்சது. எதிர்க்கட்சிகளுக்கு கூட நல்ல பெரிய கூட்டம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கூட்டம் வந்தால் கூட அந்த அந்த கூட்டத்தை வந்து வாக்கா மாற்றுறதுக்கான கட்டமைப்பு அவருக்கு இல்லை. ஆனால் எம்ஜிஆருக்கு வந்து ஏற்கனவே அவர் அரசியலில் இருந்தார், திமுகலேருந்து பிரிஞ்சு வந்த தலைவர்களோட இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? இது உண்மைதான். ஆனால் அது வந்து அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவாக நான் நினைக்கல. அதே மாதிரி அவருக்கு இன்னொரு அதை விட மிகப்பெரிய பின்னடைவுன்னு நான் நினைக்கிறது, அவருக்கு அவருடைய வாக்காளர்களை பெரிதாக யாருக்கும் தெரியாது. இப்போ இந்த தொகுதியில், மயிலாப்பூர் தொகுதியில் எனக்கு அவருடைய வாக்காளர் பேர் தெரியுமே தவிர அவர் யார், எப்படி இருப்பார், அவர் வந்து ஒரு துண்டு பிரசுரம் கூட எனக்கு அவர் சார்பாக வரலை. அவருடைய ஆதரவாளர்கள்கிட்ட இருந்து எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் செய்தியோ அல்லது வேறு மாதிரி செய்தியோ கூட வரலை. அதனால் இந்த மாதிரியான பின்னடைவெல்லாம் அவருக்கு இருக்கலாம். களத்தில் வந்து அவருக்கு பெரிய கட்டமைப்பு இல்லைன்றது சென்னையை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. ஏன்னா அவரை மாதிரியே உடையணிந்த பல தன்னார்வலர்கள், அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் எல்லா வாக்குச்சாவடிகளிலும் நானே பார்த்தேன். அதனால் அந்த குறை ஓரளவுக்கு நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய குறையாக எனக்கு தெரியல. வாக்காளர்கள் பெருமளவில் தெரிந்தவர்கள் இல்லை. எம்ஜிஆர் போட்ட வாக்காளர்களில் ஓரளவுக்கு நிறைய பேர் தெரிந்தவர்கள் இருந்தார்கள். 2ஆம் கட்ட தலைவர்கள், 4 பேருக்கு தெரிந்தவர்கள், அந்த தொகுதியிலேயே வலம் வந்தவர்கள், அவங்களாம் இவ்வளவு புதிய முகங்களை அவர் கொஞ்சம் பேர் போட்டார். நிறையவே போட்டார்னு கூட சொல்லலாம். ஆனால் இதில் வந்து ஏறக்குறைய ஒரு 4-5 பேரை தவிர மீதி எல்லாருமே, அந்த 4-5 பேர் கூட செங்கோட்டையனை தவிர மீதி எல்லாருமே புதுமுகங்கள் தான் நீங்கள் எடுத்துக்கணும். புசி ஆனந்துக்கும் தமிழகத்திற்கும் என்ன பெரிய தொடர்பு? அவர் புசி தொகுதியிலிருந்து வரவர். அதனால் அவர் இங்கே சென்னையில் நிற்கிறார். மீதி இங்கே சென்னையில் நிற்கக்கூடிய அவருடைய கட்சியினுடைய வேட்பாளர்கள் எல்லாமே கூட எல்லாருமே புதிதாக அரசியலுக்கு, பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள். இது தவிர இன்னொரு ஒரு 90 வேட்பாளர்கள் வேறு கட்சிகளிலிருந்து வந்தவர்கள் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. இதெல்லாம் பார்க்கணும். இது தவிர நிறைய பொது தொகுதிகளில் கூட அவருடைய கட்சியினுடைய அதிகார பொறுப்பில் இருக்கக்கூடிய தலித் மாவட்ட செயலாளர்களை அவர் நிறுத்தியிருப்பதாக ஒரு தகவல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வேட்பாளர்களை மக்களுக்கு பெரிய அளவில் தெரியலன்றது கூட ஒரு பெரிய பின்னடைவை அவருக்கு தரும்ன்ட்டு நான் நினைக்கல. அதெல்லாம் இன்னும் அவருடைய பரப்புரை இன்னும் ரொம்ப கட்டமைப்போடு இன்னும் ஒழுங்காக ஆர்டர்லியாக நடந்திருக்குமானால், பல இடங்களில் அவர் சொல்லிட்டு போகலை அதெல்லாம். அப்புறம் வந்து அவர் எடப்பாடியும் நம்முடைய முதல்வரும் உழைத்த அளவுக்கு அவர் வந்து அவ்வளவு அதே அளவுக்கு உழைத்தாரா என்பது ஒரு கேள்விக்குறி தான். அந்த அளவுக்கு அவர் மக்கள் மத்தியில் தோன்றலை. பல இடங்களுக்கு அவர் போகலை. கடலூருக்கு 2 முறை போகிறேன்னு சொல்லிட்டு போக முடியாத போயிடுச்சு. இதையெல்லாம் மீறி, இவ்வளவு குறைகளையும் மீறி, இதையெல்லாம் மறந்துட்டு அவர் பின்னாடி அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையையும் ஒரு பெரிய அன்பையும் நேசத்தையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய இளைஞர் பட்டாளத்தை நாம் தொடர்ந்து அவருக்கு கூடிய கூட்டங்களில் பார்த்தோம். இப்போ அவங்க வந்து வாக்குச்சாவடிக்கு வருவாங்களான்னா அவரை பார்ப்பதற்காக பல மணி நேரம் காத்திருக்கக்கூடிய அவர்கள், அவர்களுடைய உயிரையே பணயம் வைக்கக்கூடிய அவர்கள் ஒரு 2 மணி நேரம் எடுத்து வாக்குச்சாவடிக்கு வரமாட்டாங்கன்ட்டு நாம் ஏன் நினைக்கணும்? அதுமாதிரி இன்றைக்கி விஜய் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அவர் எல்லாம் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து, குறிப்பாக இளைஞர்கள், அரசியலிருந்து அரசியல் சரிப்பட்டு வராதுன்னு ஒதுங்கி இருந்த இளைஞர்கள், பெண்கள் பெருமளவு அரசியலுக்கு வந்திருக்காங்க. இது ஒரு அதிசயம், அது வந்து தவக்கவால் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ கடந்த தேர்தல்களில் ஒப்பிட்டு வந்து புதிய வாக்காளர்கள் எந்த அளவுக்கு வாக்களிக்க வந்தாங்க, இல்லைனா பெண்கள் எந்த அளவுக்கு வாக்களிக்க வந்தாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்கிட்ட அந்த புள்ளி விவர கணக்குகள் இல்லை. ஆனால் அவர் சொல்கிறத வந்து நானும் வரவேற்கிறேன். பல இளைஞர்களை நீங்கள் ஆர்வமாக அவர்கள் பரப்புரையிலையும் மற்ற இடங்கள்லையும் பார்க்க முடிஞ்சுது. அது வந்து ஒரு நல்ல நகர்வு, ஒரு நல்ல வளர்ச்சி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவர்கள்
நிறைய விழிப்புணர்வும் நிறைய விவரம் தெரிந்தவர்களா அப்படின்னா, அவர்கள் அரசியல் அறிவு பெற்றவர்களா அப்படின்னா, அந்த இடத்திற்கு அவர்கள் போவதற்கு அவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் வேணும். அவர்கள் அவர்களும் அதற்கு ஒரு நாட்டத்தை கொள்ள வேண்டும். நாம நம்மள தகுதிப்படுத்திக்கணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கணும். அவர் விஜயை பொறுத்தவரைக்கும் அவருடைய தலைமை பண்புகளும் அது இன்னும் அவர் கெட்டிப்படணும். அவர் பல சர்ச்சைகளுக்கு அவர் அதிகமாக பேசலை. அதெல்லாம் கடந்து போயிடுறார். நரசிம்மராவ் நிறைய பேச மாட்டார். நம்முடைய இப்போதைய பிரதமரும் நிறைய பேச மாட்டார். அது ஒரு ஒரு வியூக அமைப்பு. செய்தியாளர்களை அவர் இன்னும் சந்திக்கலை. அவருடைய ஒருவேளை அவரை தர்ம சங்கடமான கேள்விகளை அவர்கள் கேட்பார்கள் என்றதுக்காக தவிர்க்கிறாரான்னு தெரியல. ஆனால் அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய வலிமையை அவரால் எளிமையாக பெற்றுவிட முடியும். அதனால் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவர் ஒரு சக்தியாக இருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் ஒரு மக்களுடைய ஆதரவை பெருமளவில் பெற்ற ஒரு அரசியல்வாதியாக திகழ்வார் அப்படின்றதுல எனக்கு அவ்வளவா சந்தேகம் இல்லை. அப்படி அவர் இருக்கும் பட்சத்தில் இந்த 5 ஆண்டுகள், வருகின்ற அந்த 5 ஆண்டுகள், அடுத்த பொது தேர்தல் வரை அவர் தன்னை மேலும் வளர்த்து கொள்வதற்கும் இன்னும் அவரிடம் இருக்கக்கூடிய சில தகுதிகளை மேம்படுத்தி கொள்வதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அவர் பொதுவெளியில் இருந்து எல்லா சர்ச்சைகளுக்கும் அவர் தவறான ஒரு கருத்தை சொன்னால் கூட பரவாயில்ல, ஆனால் ஆழமாக துணிவாக அதை சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு அவர் சென்று விடுவார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. திமுக இதை தமிழ்நாடு வெஸ்ட் டெல்லி அப்படிங்கிற ஒரு இதாக முன் வச்சது கடந்த பாஜக மத்தியில் வந்த பிறகு அவங்க தொடர்ந்து அதை தமிழ்நாடுக்கும் டெல்லிக்குமான ஒரு தேர்தல் அப்படிங்கிற மாதிரி தான் வைக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு கை கொடுக்கவும் செய்யுது. ஆனால் இந்த தேர்தலில் விஜய் வந்த பிறகு அது பெருமளவில் அந்த இது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையும் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜய்னால் மட்டுமே அதனால் மட்டுமே அதல்ல. இது ஒரு தமிழகத்திற்கான சட்டமன்ற தேர்தல். தமிழக வாக்காளர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்களுக்கு இருந்திருக்கு, தொடர்ந்து இருக்குது. இந்த 45-50 ஆண்டுகளாக நீங்கள் அவர்கள் எப்படி வாக்களித்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சிடும். அதனால் இங்கே நீங்கள் அதாவது நல்ல அரசியல் என்பது இங்கே தமிழகத்தில் திமுக மையப்படுத்தி இருக்கிற அரசியல், பாஜக எதிர்ப்பு என்பது. பாஜக என்பது ஒரு தமிழர் விரோத கட்சி. அவங்க செய்கிற சில இதெல்லாம் அப்படித்தான் தோணுது. அதையெல்லாம் சொல்லி தமிழ்நாட்டுக்கு விரோதமான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி அவர்களை தாக்குவது என்பது நாடாளுமன்ற தேர்தலில் பயனுள்ளதாக இருக்கும். சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு உள்ளூர் சிக்கல்கள், தொகுதி பிரச்சனை, தண்ணி இல்லை, வேலை இல்லை, பயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அல்லது சரியான சாலைகள் இல்லை, அரசு அலுவலகங்களில் பெரிய நேசமான அதிகாரிகள் இல்லை, கையூட்டு என்பது எல்லா இடங்கள்லேயும் விரவி இருக்குது, வாழ்க்கை முன்னை விட துன்பமாக இருக்குது. இந்த மாதிரி சிக்கல்கள் தான் அதிகமாக இருந்துச்சு. அதனால் அந்த பரப்புரை என்பது பெரிய அளவில் எடுபடலைன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி இந்த மறுவரையறை சட்டத்தை இவர்கள் எதிர்த்து அதை தோற்கடித்தது கூட இங்கே ஒரு நாளைக்கு மேலே ஒரு பெரிய பேசு பொருளாக இல்லாதது தான் நான் பார்த்தேன். பாஜகவுக்கும் அது ஒரு பெரிய வெற்றியையோ அல்லது பெரிய பின்னடைவையோ தரவில்லை. அதே மாதிரி திமுகவுக்கு அது ஒரு பெரிய வெற்றியை ஈட்டி தந்ததாக நான் எண்ணலை. அதனால் இங்கே இன்னும் போட்டி என்பது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும். குறிப்பாக விஜய் எந்த கட்சியோட வாக்குகள் அதிகம் பிரிப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, 2 பேருடைய வாக்குகளையும் பிரிப்பார், எல்லாருடைய வாக்குகளையும் பிரிப்பார். நான் முன்னாடியே சொன்னேன், சீமானுடைய வாக்குகளை பிரிப்பார்னு சொன்னேன். திருமாவளவனுடைய வாக்குகளை பெரிதும் பிரிப்பார்னு நான் நினைக்கிறேன். திமுக அதிமுக வாக்குகளை பிரிப்பார். புதிதாக அல்லது திமுக அரசை வேண்டாம்னு நினைக்கிறவர்கள் இவர் இல்லைன்னா ஒருவேளை அதிமுக பக்கம் நகர்ந்திருப்பார்கள். அவர்கள் நகராமல் தடுத்து விட்டிருப்பார். அதனால் அதிமுகவுக்கு இவர் ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்துகிறார்னு சொல்லலாம். ஆனால் அதிமுகவுக்கு அவர் ஒரு நல்லதையும் செய்கிறார். திமுகவுக்கு போக வேண்டிய சிறுபான்மையினர் வாக்குகள், குறிப்பாக கிறிஸ்துவ வாக்குகள், அதை ஒரு பெருமளவில் அவர் எடுத்துருவார் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி தலித் வாக்குகள், அது பெருமளவில் திமுகவுக்கு சென்றிருக்கலாம். பெண்கள் வாக்குகளில் கொஞ்சம் இந்த நலத்திட்டங்களால் திமுக பக்கம் நகர்ந்திருக்கிற சில பெண்கள் கூட அவர்கள் ஒரு மயக்கத்தில் இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி
ரெண்டு தரப்பும் அவர் வட மாநிலங்களில் அவர் அதிமுக அணிக்கு உதவி செய்வார்னு எனக்கு தோணுது. சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்லேயும் அவர் அதிமுக அணிக்கு உதவி செய்வார். ஆனால் மற்ற இடங்களில் நாடு முழுக்க பரவலாக அதிமுகவை ஒரு ஆப்ஷனாக, ஒரு ஒரு மாற்றாக பார்க்கக்கூடிய சுயேட்சையான வாக்காளர்கள் ஒவ்வொரு வாக்குப்பதிவின் போதும் தங்களுடைய யாருக்கு போடணுன்ற ஒரு நிலையாக வாக்களிக்காமல் அவர்களுக்கு பிடித்த நல்ல உகந்த வேட்பாளருக்கு போடணுன்ட்டு தங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டே இருப்பவர்கள், அவர்கள் அதிமுகவுக்கு போவதில் அதை வந்து ஓரளவுக்கு தடுத்திருப்பார். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த வாக்குப்பதிவு ஏற்கனவே வந்த கருத்து கணிப்புகள் அடிப்படையில் உங்களோட கணிப்பு என்னவாக இருக்கணும் சார்? முடிவுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு சரியாக கணிக்க முடியல. ஏன்னா எனக்கு இன்னும் கூட வந்து திமுகவுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த், கட்டமைப்பு, அதனுடைய உயிரை கொடுக்கக்கூடிய தொண்டர்கள், ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அதனுடைய வலிமை, இதெல்லாம் அப்புறம் ஒரு பெரிய கூட்டணி, இதெல்லாம் வந்து அதற்கு ஒரு 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 சின்ன அளவில் நூலிழையில் அது முன்னணியில் இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் அப்படி இல்லாமல் முடிவுகள் வேறு மாதிரி வருவதற்கும் ஒரு தொங்கு சட்டசபை வருவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக பல தேர்தல் கணிப்பாளர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள். நாம் பார்க்கணும் எப்படி இந்த தேர்தல் முடிவுகள் வருதுன்ட்டு.